ஹாய்ங்க. மலேசியாவில் பார்த்தீங்கன்னா நியூ இயர் இனிமேல் தான் செலிப்ரேஷனும் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. அவங்களுக்கு இந்த மாதம் கடைசியில் நியூ இயர் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாங்க. அதனால் எல்லா கடையுமே பார்த்திங்கன்னா நல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க, ஆஃபர்லாம் வச்சுருந்தாங்க. எல்லா கடையிலையுமே ஆஃபர்ஸு, டெக்கரேஷன்ஸு எல்லாமே இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா ரவுண்டாக ஒரு பால் மாதிரி இருக்குல்ல, அதுதான் இங்கே எல்லா கடையிலையுமே டெக்கரேஷனுக்காக போட்டிருந்தாங்க. நாங்கள் ஒரு பேக்கரிக்குள்ளே போனோம். நல்லா இருந்துச்சு. அதில் எல்லாமே டேஸ்ட்டு எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக நல்லா இருந்தது அந்த பேக்கரியில். இதெல்லாம் 20 ருபீஸ் தான் அந்த க்ரீன் கலர் ப்ரெட்டெல்லாம். இந்த கேக்கெல்லாம் கூட நம்ம ஊர் காஸ்ட்டுக்கு வந்து 1000 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே நியூ இயர்ன்றனால இந்த கேக்கெலாம் நல்லா டெக்கரேஷன் நல்லா ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் சிறுதானியெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப காஸ்ட் அதிகம். நம்ம ஊரில் கிடைக்கிறது எல்லாமே இங்கே கிடைக்கிது, ஆனால் அதெல்லாம் இங்கே காஸ்ட் அதிகம். இந்த ஊரில் கிடைக்கிறதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ரீசனபிளாக கிடைக்கிது. தக்காளி இதெல்லாம் கூடமே இங்கே ரேட் அதிகம். இந்த சுண்டல் இதெல்லாம் 150 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது. தக்காளியும் பார்த்திங்கன்னா 150 அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் எல்லாமே கிடைக்கிது. இங்கே இருக்கிற இது வேறு மாதிரி இருக்குது கொஞ்சம். அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே ஃபிஷ்ஷும் கிடைக்கிது, சிக்கனும் கிடைக்கிது. ஃப்ரிட்ஜில் ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்க மாட்டேங்குது. நம்ம ஊரில் வாங்குகிற டேஸ்ட்டு இந்த சிக்கனில் கிடையாது. எல்லாமே இந்த மாதிரி தான் கிடைக்கிது. அப்பயே ரெடி பண்ணி வச்சுருக்கிறது தான். இது வந்து சமைச்சாலுமே அந்த டேஸ்ட்டு நம்ம ஊரில் வர டேஸ்ட்டு வர மாட்டேங்குது. இது பார்த்திங்கன்னா குட்டி மாம்பழம், சேம் மாம்பழம் தாங்க, பெரிய சைஸ் மாம்பழம், இது குட்டி சைஸ் மாம்பழம். டேஸ்ட் எல்லாமே அதே மாதிரி தான் இருந்தது, மாம்பழம் மாதிரி தான் இருந்துச்சு. உள்ளே கொட்டை கூட இருந்துச்சு, நல்லா இருந்தது.